தர்மமும் அதர்மமும் மோதிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதம் இந்த சொல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு சாதாரண கதையல்ல, இது காலத்தை கடந்த ஒரு மாபெரும் இதிகாசம். இந்த உலகத்தில் மனிதன் எதிர்கொள்ளும் அன்பு, ஆசை, பொறாமை, தியாகம், துரோகம் என்ற அனைத்தையும் ஒன்றாக காட்டும் மாபெரும் வரலாறு. ஒரு மனிதன் எப்பொழுது சரியான முடிவை எடுக்க வேண்டும், ஒரு தவறான முடிவு எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கும், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு கதை. ஒரு அரசனின் வாழ்க்கையில் தொடங்கி பல வீரர்களின் விதியுடன் இணைகிறது. இந்த பெரிய கதையின் ஆரம்பம் ஒரு தெய்வீக உலகத்தில் நடக்கிறது. தேவலோகம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த இடம். அங்கு தெய்வங்களும் முனிவர்களும் தங்கள் கடமைகளை செய்து கொண்டு இருந்தனர். அந்த தெய்வீக உலகத்தில் அஷ்டவசுக்கள் என்று அழைக்கப்படும் 8 தெய்வீக சக்திகள் வாழ்ந்து வந்தனர். அஷ்டவசுக்கள் சாதாரண தேவர்கள் அல்ல. அவர்களுக்கு விசேஷமான சக்திகளும் பொறுப்புகளும் இருந்தன. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை, துன்பம் என்ற வார்த்தையை அறியாதவர்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய ஆசை கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கும். அஷ்டவசுக்களில் ஒருவருக்கு வசிஷ்டரின் தெய்வீக காமதேனுவின் மீது ஆசை வந்தது. காமதேனு ஒரு தெய்வீக பசு, நினைத்த விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி கொண்டவள். அவள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இருந்தாள். செல்வ வளம், உணவு போன்ற அனைத்து வளங்களையும் அளிக்கும் தெய்வீக பசு காமதேனு. அஷ்டவசுக்கள் இணைந்து காமதேனுவை அபகரிக்க முயன்றனர். ஆசை மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே மாதிரிதான். அஷ்டவசுக்களின் இந்த செயல் வசிஷ்டருக்கு தெரிய வந்தது. வசிஷ்டரின் கோபம் எல்லையை கடந்தது. தவசக்தி கொண்ட முனிவர் கோபத்தின் காரணமாக அவர்களை சபித்தார். வசிஷ்டரின் வார்த்தைகள் சாபமாக மாறியது. நீங்கள் செய்த தவறின் காரணமாக நீங்கள் அனைவரும் மனிதர்களாக பூமியில் பிறக்க வேண்டும் என்று வஸ்துக்களுக்கு சாபமளித்தார். தேவர்களுக்கு மனிதராக பிறப்பது என்பது பெரிய தண்டனைதான். அந்த சாபத்தை கேட்ட வசுக்கள் மிகவும் வருந்தினர். வசுக்கள் தவறை உணர்ந்தனர். சாபத்திலிருந்து விடுபட வழியை தேடினர். அப்போது அவர்களின் நினைவிற்கு வந்தாள் கங்கை. கங்கை கருணை மிகுந்த தெய்வீக சக்தி. கங்கை ஒரு நதி மட்டுமல்ல, புனிதத்தின் மகத்துவம், ஒரு தெய்வீகம், ஒரு பரிசுத்தமான சக்தி. அவள் எங்கு பாய்ந்தாலும் அங்கு புனிதம் உண்டாகும். அவளை நினைத்தாலே மனதில் அமைதி தோன்றும். வசுக்கள் கங்கையை வேண்டினர். நாங்கள் செய்த தவறின் காரணமாக பூமியில் மனிதர்களாக பிறக்க சாபம் பெற்றோம். நீங்கள் எங்களுக்கு தாயாக பிறந்து எங்களை இந்த துன்பத்திலிருந்து விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவர்களின் வேண்டுகோளை கேட்ட கங்கை சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவர்களின் துயரை புரிந்து கொண்டாள். கருணை கொண்ட கங்கை ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாள். நான் உங்களுக்கு தாயாக பிறப்பேன், ஆனால் உங்கள் மனித பிறப்பு நீண்ட காலம் நீடிக்காது என்றாள். அந்த வாக்குறுதி மகாபாரத வரலாற்றின் தொடக்கமாக மாறியது. கங்கை பூமிக்கு வர முடிவு செய்தாள். கங்கைக்கு தெரியும், இந்த முடிவு பல உணர்வுகளையும் பல பிரிவுகளையும் கொண்டு வரும் என்று. இந்த சாபமும் இந்த முடிவும் விரைவில் ஒரு அரசனின் வாழ்க்கையோடு இணையப் போகிறது. அந்த அரசன் யார்? அவள் சந்திக்கும் அந்த பேரரசரின் சந்திப்பு காதலாக மாறுமா, அல்லது ஒரு புதிய சோதனையின் தொடக்கமா? அடுத்த பகுதியில் சாந்தனு மகாராஜா முதன்முறையாக கங்கையை சந்திக்கும் அந்த அதிசய தருணத்தை பார்க்கலாம். காத்திருங்கள்.